கீர்த்தனா யுவராசாவோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது வீடு இருந்ததா? உங்களுடைய கடந்த காலம் எப்படி வீட்டு தேவை எப்படி நீங்கள் சமாளிச்சீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு அம்மா இருந்தாங்க. பிறகு வேலை நிரந்தரமாக வேலை வந்தோடனா அந்த பண்ணையில் இருந்தாங்க. இப்போ தான் இருக்கிறோம். வாரம் பிரதஞ்சு வருவோம். வீடு உண்மையாக உங்களுக்கு தேவையாக இருந்ததா இல்லை பண்ணையிலே இருந்து சமாளிச்சிருக்கு? தேவையாக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் கஷ்டம். இது உங்களுடைய காணியா? இந்த வீடு கட்டப்பட்ட இடம் உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து தந்திரிக்கணும். எனக்கு டிஎஸ் ஆஃபீஸால சித்தப்பா வந்து சரி, ஓகே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு பிள்ளை. கணவர் என்ன செய்கிறார்? கூலி வேலை தான், பண்ணையில் வேலை. உங்களுடைய வருமானங்களை வைத்து ஒரு வீடு உங்களால் கட்ட முடிஞ்சிருக்குமா? வீடு கட்டுறதுனா கொஞ்சம் முதல் இருந்தால் தான் ஆரம்பிக்கலாம். ஏன் அந்த முதலீடை நீங்கள் சேமிக்க முடியவில்லை? வருமானம் காணாது. மற்றது நிரந்தர தொழில், நல்ல தொழில் நிரந்தரம் இந்த கிராமத்திலேயே இப்படியான இந்த மக்கள் குடிய வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நிரந்தரமான தொழில்களை இவர்களுக்கு இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. இவர்கள் கூலி வேலை தான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக இங்கே விவசாயம் நடைபெறும். ஆனால் அதுவும் ஒரு போகத்தில் தான் நடக்கின்றது. தொடர்ந்தும் அது நம்மளுக்கான அந்த வேலை வாய்ப்பு இருக்காது. தற்போது இவர்கள் ஒரு பண்ணையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஆனால் சமாளிக்கலாம். ஆனாலும் குடும்பத்தோடு இந்த இடத்திலிருந்து தூர இடத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நிதியை முழுமையாக இவர்களால் சமாளிக்க முடியாத நிலைமை. அந்த விதத்திலே வீடு கண்டது இவர்களுடைய ஒரு பகற்கனவாக தான் இருந்தது. வீட்டு திட்டத்துக்கான அந்த பொருளாதார நிதி பிரச்சனை இவர்களால் ஒரு காலமுமே சேமிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த வீட்டு திட்டத்தை +2 அமைப்பு அந்த வீட்டு திட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு நிதி அனுசரணை வழங்கியவர் ராமன் வேலு என்று சொல்லி அமெரிக்க நாட்டில் இருக்கின்ற அவர்தான் உங்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை நாங்களுக்கு முன்மொழிந்த போது தான் அதற்கு இந்த உதவியை தான் செய்கின்றேன் என்று முன் வந்தார். நிச்சயமாக ராமன் வேலு சார் இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் இடத்திலிருந்து அந்த நிதியை பெற்றோம் என்று அதே இடத்திலே இந்த வீடை குடும்ப உரிமையாளர்களுக்கு நாங்கள் கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்கள் நிறைவாக இருக்கின்றார்கள். ராமன் வேலு சாருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நன்றி. நன்றி. நிச்சயமாக அவர்கள் இருவர் கணவரும் மனைவியும் இதை தங்களுடைய அர்ப்பணிப்பாக செய்திருக்கின்றார். அந்த விதத்தில் இந்த குடும்பம் எப்போதுமே அவருக்கு உங்களுடைய ஞாபகம், நீங்கள் தந்த ஒரு நிரந்தரமான நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு வசதியை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி. இந்த இடத்திலிருந்து இந்த அவர்களுடைய கொடுத்த வீட்டிலிருந்து நான் உதயன் பத்மநாதன் சகோதரியோடு பேசி அவருடைய தேவைகள், அவருடைய கடந்த காலங்களிலே எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அவர்களுக்கு ஒருபோதுமே அவர்கள் அந்த வீடு இல்லை. இன்னொருவருடைய தொழிலுக்கு சென்று அந்த பண்ணையில் தாங்கியிருந்து தான் அவருடைய வாழ்க்கையை இதுவரை காலமாக போயிருக்கின்றது. இன்று உங்களுடைய அனுசரணையுடன் அவருக்கான ஒரு நிரந்தர வீட்டில் அவர் இருக்கின்றார் என்றதை நாங்கள் சொல்லி மகிழ்ச்சியோடு நன்றி. யுவராசா அவர்களுடைய வீட்டு திட்டத்தை பற்றி நாங்கள் இப்போ பார்த்தோம். இதுதான் இவர்கள் தங்கிய இடம். பண்ணையில் இருப்பார்கள், ஆனால் தங்களுடைய காணிகளில் வந்து வரும்போது இங்கே தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றனர். வேறுகள் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே இந்த கூரையை பார்க்கின்றோம். இது தகரத்தில் போடப்பட்ட கூரை. இந்த வெயில் காலங்களிலே அதுக்குள்ளே இருக்கலாமா என்று எனக்கு தெரியவில்லை. வெளியிலே இருக்க முடியாத இந்த தகரக்கூட்டை. மற்றது மழை மாறி காலங்களிலே உங்களுக்கு தண்ணி தான் உள்ளுக்கு போகுது. என்ன அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. உள்ளுக்கு ஒருக்க நாங்கள் போய் பார்க்கலாமோ? நீங்கள் எப்படி
தூவாரம் அடிச்சு அதுக்குள்ளான தண்ணி போய்விடும். அங்காலே அதை பார்த்தால் அது காட்டு பகுதி, காடுகள். இங்காலே யானை பிரச்சனை உள்ள எல்லா பிரச்சனைகளும் இருக்கின்றது. இதை தாண்டித்தான் இங்கே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார்கள். பாருங்கள், படுப்பதற்கும் இடமில்லை. இதுதான் இவர்களுடைய வசதிகளாக இருந்திருக்கின்றது. சமைக்கிறது என்று சொன்னால் இந்த மாதிரி இதில் எல்லாம் வசதிகள் இல்லை. என்ன அடுப்பு கலந்து வச்சிருக்கேன். காத்துக்கெல்லாம் இந்த கூரை அடிக்குது, எல்லாம் மறந்து பாதுகாப்பு இல்லை. சரி, அடுக்கிறது போறீங்க. சரி சரி. இதுதான் நிலைமை. இந்த தென்னமரவாடி என்ற கிராமத்திலே இப்படித்தான் பல மக்கள் வாழுகின்றார்கள். என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் இதுதான் நிலைமை, இங்கே நிலைமை. நன்றி.